அவர் சாப்பிட போட்டாருங்க. சொன்ன உடனே போடுற கரெக்டா போடுறாரு பாருங்க. அந்த ஸ்பீட்ல வாழ்க இருக்காருங்க ஐயா. வளமுடன் ஐயா. நல்ல கேள்வி ஒண்ணு கேளுங்க குரு ஐயா கிட்ட யாராவது. இல்ல அது சார்ந்து தான் ஐயா பேசுறாங்க. கேட்ட கேள்விக்கு ஐயா நன்மை தரும் நவக்கோள்கள். ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஒன்றும் இல்லைங்கய்யா, இப்ப நம்ம பிளானிட்டோரியத்துல போய் மூன் இதெல்லாம் மேல வானத்துல இருக்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? சொல்லுங்கம்மா. அது மாதிரி நம்ம வீட்ல இருந்தே நம்ம போன் மூலியமா நிறைய பாக்குறோம் இல்லைங்களாங்க ஐயா? அந்த அதுக்கு ஆப் எல்லாம் இருக்கு. அதாங்க ஐயா, நான் வந்து டெய்லியும் இந்த ஸ்டெல்லேரியம் ஆப் மூலியமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆமாங்க ஐயா, அதுல வாட்ச் பண்ணுவோங்க ஐயா. அந்த புள்ளிகளில் இப்ப கோலம் போடும்போது பல புள்ளிகளை இணைச்சிடுறோம். அத வந்து அவங்க ஒரு மனக்கணக்குல ஒரு ஓவியமா மனசுல வச்சு அந்த புள்ளிகளை இணைச்சு அந்த மேசம் ரிஷபம்ன்ற ஒரு உருவத்து கணக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் அந்த இது டிசைன் பண்ணிருக்காங்கன்ட்டு அந்த மாதிரி அதேதான். நம்ம வீட்டுல கோலம் போடுறீங்கன்னு வச்சுக்கீங்க, புள்ளிகள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெடுநிலையிலேயே கோலம் அதை கனெக்ட் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி சின்ன குழந்தைங்க டாட் எல்லாம் வந்து 1 2 3 போட்டு அதை நோட்ல பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணாங்கன்னா அது ஒரு உருவம் மாதிரி தெரியும். ஆனா அந்த நீங்க வரையாம பாத்தீங்கன்னா வெறும் புள்ளிகளா தான் தெரியும். அந்த மாதிரி தான், வெறும் புள்ளிகள் தாங்க, யாரும் வரையறதுக்கு புள்ளிகள் தாங்க இருக்கு. நம்ம இது டெய்லி அதனால இதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணோம்னா நம்ம பஞ்சபூத நவகிரக தவம் நல்லா கிடைக்குங்க. அந்த மாதிரி நம்ம நல்ல மேசம் ரிஷபம் அந்த இதெல்லாம் நமக்கு கண் கூட பார்க்க முடியுதுங்க ஐயா. வீட்டுல இருந்தே நம்ம பார்க்க முடியுதுங்க ஐயா. உண்மைதான்மா. அதாவது சின்ன வயது குழந்தைகளுக்கே மகிழ்ச்சி சொல்லுவாங்க, இரவு நேரத்தை வானத்தை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவ்வளவு பெருசா பாக்குறப்ப நம்ம எவ்வளவு சின்னவங்கன்னு தெரிஞ்சு போயிருமா? ஆமாங்கய்யா. மனம் எப்பவுமே பெரிய 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 பொருளை பார்க்கும்போது அது ஒரு இணைஞ்சுக்கும் இல்லையா? இப்போ கடலை பார்த்தீங்கன்னாலும் சரி, மலையை பார்த்தீங்கன்னாலும் சரி, வானத்தை பார்த்தீங்கன்னாலும் சரி, இப்படி ரொம்ப பெரிய விஷயத்தை நீங்க பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மீதி விஷயங்கள சின்னதா போயிடும். ஐயா வாழ்வளமுடைய அதனாலதான் பாட்டு பாடினாங்களோ என்னவோ, வானம் எனக்கு ஒரு போதி மரம் அப்படின்னு. வானத்தை பார்க்க பார்க்க புதுசு புதுசா ஏதோ கிடைக்குது. அது 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 ரொம்ப கரெக்டுங்கய்யா. வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு இது சேதி தரும். அததான் நம்ம அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தோம். வான்காந்தத்திலிருந்து எப்படி நமக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது. அம்மா நீங்க சொன்னதுல இந்த பிளானிட்டோரியத்துல நீங்க டைரக்டா பாக்குறது இல்லையே. பிளானிட்டோரியமும் ஒரு சினிமா மாதிரி, ஆனா அது ஒரு ரூம்ல நட்சத்திரத்தை எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆமாங்க, நம்ம இதுல பாக்குறோம் இல்லைங்களா பிளானிட்டோரியத்துல அந்த ரூம்ல பாக்குறது அது சினிமா. அவங்க சினிமா மாதிரி பாக்குறோம். நம்ம ப்ரொஜெக்டர் வச்சு தாங்க காட்டுவாங்க. அது இல்லைங்கய்யா, நான் வெளியில இதுல பாக்குறோம் இல்லைங்களா, டெலஸ்கோப் மூலியமா டெலஸ்கோப்ல பாக்குறதுங்கய்யா. அது மாதிரி நம்ம இல்ல பிர்லா இதுல மெட்ராஸ்ல இல்ல, ஆனா ஹைதராபாத்ல இருக்க பிளானிட்டோரியத்துல இதெல்லாம் மேகம் இல்லாம இருந்து அதுக்கு உண்டான பொசிஷன் இருந்தாக்கா டெலஸ்கோப் மூலமா காமிக்கிறாங்க, அதுக்கு தனி சார்ஜ் பண்ணி. நாங்க திருச்சியில பாத்தங்க ஐயா. இப்ப நம்ம போன்லயே இந்த ஆப் மூலியமா டெய்லி நல்லா வாட்ச் பண்ணலாங்க ஐயா. இந்த போன்லயே செலேரியம் போடுறீங்க. இன்னும் ஆழியார்ல ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் ட்ராக் ஸ்டார் ட்ராக் அது ஒண்ணு சொன்னாங்க. தேடி தேடி பார்த்தேன், என்னால முடியல. அது போட்டுட்டு அவர் எந்த இதுல டைரக்ஷன் நோக்கி காமிக்கிறாரோ அங்க இருக்கிற கிரகம் தெரியுது, அந்த நட்சத்திரத்தோட பேர் தெரியுது. ராத்திரி ஆனா சூரியன் கீழே போயிடுதா, கீழே பூமியை பார்த்து காமிச்சாக்கா இந்த பக்கம் பார்த்து காமிச்சாக்கா அந்த பக்கம் சன் காமிக்கும் என்னென்ன இருக்குன்னு. அற்புதமா இருந்தது. அது என்ன திருப்பியும் தேடி பிடிக்கவே முடியல அந்த ஸ்டார் ட்ரெக். ஐயா அது அது எல்லாமே பாத்தீங்கன்னா அனிமேஷன் இல்லையா? அனிமேஷன். ஆனா எக்ஸாக்ட் பொசிஷன் எங்க இருக்கோ அங்க வைக்கும்போது அது உடனே அதை வச்சு அதுல இருந்து எடுத்து காமிச்சிடும், அவ்வளவுதான். ஆமா, அது ஆப் டெவலப் பண்ணும்போது அப்படிதான் பண்ணுவாங்க. அது
அனிமேட்டட் ஃபிகர் தான் அது எல்லாமே, டைரக்ட் ஃபிகர் கிடையாது. கரெக்ட் ஃபிகர் சொல்ல முடியாது, அனிமேட்டட் தான். ஆனா கால்குலேட் பண்ணி இது இங்க இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இயற்கையில இருக்கக்கூடியது எல்லாமே இறைநிலை தான். அதுல இருந்து எந்த தவறுகளுமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 விஷயம் எடுத்துக்குவோம். ஒண்ணு வந்து ரூபம், இன்னொன்னு அரூபம். ரூபம் வந்து நம்ம அன்னைக்கு பார்த்த மாதிரி பருப்பொருட்கள், விண்ணு இதுல எல்லாம் இருந்து எடுத்துட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து உருவம் இல்லைங்களா? இன்னொன்னு அரூபம். அரூபத்தை துண்டு போட முடியுமா? அதுக்கு எல்லை இருக்கா? கண்டிப்பா இல்லைங்க. அதுதான் முழுமை, முழுமுதற் பொருள்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. அதுக்கு எல்லையே இல்லைங்கிறப்ப அதுதான் பூரணம். அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா எங்க இல்லை. இப்ப நம்மளை எடுத்துட்டோம்னா நம்ம ரூபமா அரூபமா? நாம ரூபம் கயா. அப்ப அரூபம் இல்லையா? அரூபம்ங்கிற லெவலுக்கு பார்த்து நம்ம நகர்றோம். இல்ல, நாம அரூபமா இல்லையா? நம்ம ஒவ்வொரு பொருளுக்குள்ளோரும் நிறைந்திருக்கிறது அரூபம் தான். ரூபமா தானே இருக்கோம். நாம ரூபமா தானே இருக்கோம். மேல தெரியறது ரூபம், உள்ள அங்க உள்ள உண்மையா இருக்கிறது, உண்மையா மனம், அறிவு, உயிர் அரூபம். அரூபம் தான். அறிவு அரூபம் தானுங்க ஐயா. நிச்சயமாங்க அரூபம். அரூபத்துல 2 இருக்காதுன்னு தானே மகரிஷி சொல்லுவாங்க. ஆமா. மெய்ப்பொருள் தான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆமா. அப்ப பொருளுக்குள்ளார இருக்கிறது மெய்ப்பொருள். அப்ப எல்லாமே உங்களுக்குள்ளார வந்துருச்சு இல்ல? எப்போ நீங்க மெய்ப்பொருள்னு எடுத்துட்டீங்களோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள்ளார, உலகம் உங்களுக்குள்ளார, உயிர்கள் உங்களுக்குள்ளார, பேரியக்க மண்டலமே ஒரு உடலா, அது இறைநிலையோட உடலா. நிச்சயமா. அதுல நாம ஒரு பாகம். அவன் யார் நீ யார் பிரிவே தானே சொல்றாங்க. அப்போ 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 அரூபம்னு நாம நான் சொல்றது உடலா, உயிரா, மனமா, அறிவா? அறிவு. சொல்லுங்க. அறிவுதான். அறிவுதான். அப்ப அறிவு அரூபம். அப்ப எந்த கோள்கள் வந்து உங்களை வந்து அது இது பண்ண முடியும்? சொல்லுங்க பாக்கலாம். அரூபமா இருக்கனால அது வரவும் இல்லை போகவும் இல்லை, எப்பவுமே நிலையா இருக்கு, நித்தியமா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அப்போ அந்த ஸ்பேஸ் தான், அந்த ஸ்பேஸ்க்குள்ள நாம இருக்கிறோம். நமக்குள்ளார அந்த ஸ்பேஸ் இருக்கு. உயிருக்குள்ளார அறிவு இருக்கு. அந்த அறிவின் படர்க்கை நிலை தான் மனம். அப்ப இறை நிலை, மனம் என்பது இறை அலை. அதுதான் எண்ணமா வருது. ரொம்ப சரியா. அதனுடைய கருவிதான் வந்து செயல்படு கருவிதான் மனிதன். ஜனாரையா ஏதோ கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேளுங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். நீங்க ஸ்பீச் பண்ண போறீங்கன்னு ரெக்கார்ட் பண்ண சொன்னீங்க, அந்த ஸ்பீச் நீங்க தொடங்குறீங்களான்ற ஒரு கேள்வி. 2வது வந்து இந்த அஸ்ட்ராலஜியை பற்றி ஐயா ஒரு சாத்திரம் பார்க்கறது, அதை பற்றி ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது. இப்போ வந்து பஞ்சாங்கங்கள்லயே 2 வச்சிருக்கிறாங்க. இப்போ ஸ்ரீலங்கால வந்து திருக்கணிதம், வாக்கியம் 2ம் கொஞ்சம் பிரபலமையா இருக்குது. இந்தியாவில் கூட கூட பஞ்சாங்கம்லாம் இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்திட்ட கால்குலேஷனும் வந்து வித்தியாசமா இருக்குது. ஒரு பஞ்சாங்கம், ஒரு சொந்த அனுபவம் வந்து ஒரு பஞ்சாங்கத்துல வந்து செவ்வாய் 7ல, இன்னொரு பஞ்சாங்கத்துல வந்து செவ்வாய் 8ல, அப்படியே இருந்தா பலன்கள் எல்லாம் மாறுபடும் தானே. அதோட முக்கியமா வந்து பிறந்த நேரம் வந்து முக்கியம். அதுக்கே முந்தைய பழைய கதைன்னு சொல்லுவாங்க, அந்த எலுமிச்சம்பழத்தை மறுத்து வித்தி உருட்டி விட்டதாகவும் அது கதவில போய் திரும்பி போனதாலே அந்த பலனே நம்பரே மாறிட்டுதாமண்டு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பலன்கள் எல்லாம் சரியாகும்? இப்ப கூட சில பல பலன்கள் போடுறாங்க, இந்த சனி மாறுது இந்த வருஷம், இன்னொரு பஞ்சாங்கத்துல போடுறாங்க அடுத்த வருஷம் சனி மாறுதுண்டு.
அதே நேரத்துல இன்னும் ஒரு கேள்வி வருது. இந்த பலன்கள் வந்து நிறைய மாறுபடுது ஐயா. அதான் அதெல்லாம் என்னென்றது எல்லாம் சரியாகும் என்ற கேள்வி வந்து மனதில் கண்ணால இருந்து கொண்டிருக்கு. நீங்க இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறபடியா அதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்குமா? இல்லாட்டி எல்லாம் விதிப்படிதான் நடக்குது, சும்மா ஒரு நம்பிக்கைக்கு அடுத்தான் இந்த அஸ்ட்ராலஜி எல்லாம் பார்க்குறோமான்னு சொல்லி கேள்வி. அப்புறம் இன்னும் மட்டும் சொல்றாங்க, ஒரு பஞ்சாங்கத்துல எல்லாம் இருந்தா அதெல்லாம் நல்லா நடக்கும், இதெல்லாம் நல்லா நடக்கும்னுட்டு கடைசியில சொல்லிடுறாங்க நீங்க உங்களோட ஜென்ம ஜாதகத்தை பார்க்கணுமெண்டு. ஜென்ம ஜாதகத்துக்கும் டைம் தானே ஐயா இன்வால்வ் ஆகுது. இதுதானே ஐயா இந்த கேள்வி, சந்தேகமும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய கருத்தை சொல்லி போடுறேன். ஜோதிடம் சாஸ்திரங்கள் 64 கலைகளும் மனிதன் மிருகத்தன்மையில இருந்தா தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும், ஃபாலோ பண்ணணும். மனிதன் மனித தன்மைக்கு போனா அதை ஒரு ஊறுகா மாதிரி தொட்டுக்கலாம். மனிதன் தெய்வீக தன்மைக்கு போயிட்டா நீங்க சொன்னதெல்லாம் சட்டமா வந்துடும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துடும். நம்ம மனம் எந்த நிலைமையில இருக்குன்னு பார்க்கணும். மிருக குணம், மனித குணம், தெய்வீக குணம். மிருக குணத்துல இருந்தா அதை செய், இதை செய், கோயிலுக்கு போ, புனஸ்காரம் பண்ணு, குளத்துல நீராட, அதை அர்ச்சனை பண்ணு, அபிஷேகம் பண்ணு, எதையாவது ஒண்ணு கன்றாவி வனையடி சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் பார்க்கணும். மனிதன் குணத்துக்கு வந்துட்டீங்கன்னா அது ஓரளவு தொட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் தெய்வீக குணத்துக்கு நீங்க மாறிட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அது சட்டமாயிரும். இவ்வளவுதாங்க. உங்களுடைய நம்மளுடைய குணம் எந்த லெவல்ல இருக்குதுன்னு பார்க்கணும். அப்ப நீங்க இதெல்லாம் சாஸ்திரம் எதையும் நீங்க பார்க்க வேண்டியதில்லை. நம்ம நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஜோதிட சாஸ்திரத்திலேயே என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, ஜாதகத்துல ப்ராக்ரசிவ் ஜாதகம்னு இருக்குமா. அந்த சோலும் அந்த இதுவும் வந்து மேல 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 போயிட்டே இருக்கக்கூடியது, டெவலப் ஆயிட்டே இருக்கக்கூடியது. அதுக்கு ஜோசியமே சொல்ல முடியாது அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 ஜோசியர்ஸ் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராக்ரசிவ் ஜோசியமா இருந்தாக்கா, ஜாதகமா இருந்தாக்கா அதுக்கு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாதுங்க, அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தெய்வத்தன்மை அடைய அடைய அது வந்து ஜாதகம் வந்து வேலை செய்யணுங்கிற அவசியமே இல்லை. அதே மாதிரி ஜாதகம் வந்து சரியா தப்பாங்கிறதுக்கு சாஸ்திரமே கிடையாது, அது பொய் அப்படின்னு நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஏன்னாக்கா ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா அவர் வந்து பழசு நடந்ததெல்லாம் வந்து முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாரு. இந்த மாதிரி நடந்திருக்கா, இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபியூச்சரை பத்தி சொல்லுவாரு. கடந்து போன எல்லாத்தையுமே வந்து அது ஜாதக கட்டத்தை வச்சு அவரால் சொல்ல முடியுது. ஆனா ஃபியூச்சர் சொல்றது ஃபெயில் ஆகுது அப்படின்னாக்கா நிச்சயமா வந்து 100% ப்ரெடிக்ஷன்ங்கிறதே கிடையாது. நமக்கு வந்து ஃப்ரீ வில்லுங்கிறது இருக்கு. நம்மளை நாமளே மாத்திக்கிறதுக்கு உண்டான அலவன்ஸ் இருக்கு. அந்த அலவன்ஸை யூஸ் பண்ணி நம்ம விழிப்பு நிலையில இருக்க ஜாதகத்தை வந்து மாத்திக்க முடியும், ஜாதக பலனை மாத்த முடியும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து இப்ப பெரிய கதையா போயிடும் அது. ஆனா இது வந்து பாசிபிள் அப்படிங்கிறது நிஜம். 100 பங்கும் எதிர்கால தன்மையை மாற்றக்கூடிய வாய்ப்பு மனிதனுடைய மனதிற்கு இருக்கிறது. தெய்வீக தன்மை வாய்ந்த அந்த 100 பங்கு அதுதான் கரெக்டான விஷயமே. மகரிஷி அதைத்தான் சொல்லுவாங்க, விளைவை கணித்து செயலை செய்யும் போது செயலுக்கேற்ற விளைவுப்படி வந்துதானே தீரும். அதுதான் தீரும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொன்னாங்க. நம்ம கெட்டதுக்கு அதை எடுத்துக்கிறோம். உண்மையிலேயே நன்று நீ செய்யாம வராது. உனக்கு வேணுங்கிற நல்லதை நீ தான் செஞ்சுக்கணும். நேத்து சொன்னாரு இல்லைங்களா, தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானேன், தன்னையே சொல்லிருக்கு ஐயா. ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க ஜோதிட சாஸ்திரத்துல, ஒரு விபூஷன் பட்டன் கொடுக்கறதுக்கு. எக்ஸாம்ல கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் எழுதுறாங்க. சென்னையில தான் நடந்ததான். 60 பேர், 60 பேத்துக்கு ஒரே ஜாதகத்தை கொடுத்து இதை கணிச்சு கொடுங்க, யாரு துல்லியமா கணிக்கிறீங்க பாக்கலாம்னு சொன்னாங்க. திருத்தினாங்க பேப்பரை. ஒரு ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் எக்ஸாக்டா கணிச்சிருந்தாங்க. நீங்க யாருன்னு கேட்டா நாங்க இன்னாருங்க நாங்க. இந்த ஜாதகத்தை ஏற்கனவே நீங்க பாத்திருக்கீங்க. நான் இல்லைங்க, நீங்க இப்ப கொஸ்டின் பேப்பரா கொடுக்குன்னு தான் பார்த்தோம் அப்படின்னாப்லையா. அந்த ஜென்ஸ் வந்து சௌமித்திரன், அந்த லேடிஸ் வந்து பொன்னி சௌமித்திரன். ஜாதகம் கொடுத்ததே நம்ம மகரிஷி ஜாதகத்தை தான் கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின்ல. மகரிஷி ஜாதகத்தை கொடுத்து கணிங்க நாங்களாம்.
அதுல அவங்க கணிச்சதுல ஆயுஷ் பாகம் 54 வயது தான். ஆனால் இவர்கள் தற்போதைய நிலம் மனம் அது மாறிவிட்டதனால் மேற்கொண்டு அவர்கள் 40, 50 ஆண்டு காலம் வாழ்வதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறதுன்னு எழுதியிருப்பாங்களாட்டுக்குது. பாருங்க, ஆயுசு ஓ கோள்கள் ஆமா. டைம் அவருக்கு 54 தான். அவரே சொல்லுவார். ஆனா ஞானம் பெற்று மனித குலத்தை உய்விக்கணுங்கிற நான் வந்த வேலை இன்னும் முடியலைங்கிறதுனால 96, 90வது வயசுல எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாராம். என் உடம்பெல்லாம் பொத்தல் போட்டுக்குச்சு. யாராவது ஒருத்தர் தயாராகி வாங்க. என்னால சமாளிக்க முடியல. ஒருத்தர் தயாராயிட்டீங்கன்னா எனக்கு இங்க வேலை இல்லைன்னு சொன்னாராம். அப்ப ஜோதிட சாஸ்திரம் 100 பங்கு உண்மை. ஆனா பிற்காலத்துல நடக்க போறத உங்க மனம்தான் நிர்ணயம் செய்யுமே தவிர ஜோதிடம் நிர்ணயம் செய்யாது. அது ஒரு ஊறுகா. நான் கத்தி எடுத்து ஒருத்தன் நாளைக்கு காலையில எனக்கு சனி திசை ஆப்பு வச்சுதான் அடிக்கும். ஆமா ஐயா. அதாவதுங்கய்யா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சூழ்நிலைகள் கோள்நிலைகள்லாம் நமக்கு சாதகமா இருக்கான்னு பாக்குறதுக்கு பேர் சாதகம். கரெக்ட்டுங்க. யோகம். சாதகமா இருக்கான்னு பாக்குறது. அதே போல சோதித்து பார்த்து நமக்கு திடமா இருக்கதான்னு பாக்குறதுக்கு பேர் சோதிடம். ஏன்னா வெயில் பருவ நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயிர் செய்வோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கணும். அது பட்டம் சொல்றீங்கல்ல, ஆடி பட்டம், இந்த சம்பா பட்டம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க இல்லையா? அந்த பட்டத்துக்கு பருவத்தையே பயிர் செய்யற மாதிரி அது அப்படி எடுத்துக்கணும். நீங்க சொன்ன மாதிரியே இதுல வந்து டி நகர்ல மெட்ராஸ்ல ஒரு பயஸ் பர்சன், ஏஜ்டு பர்சன், அவர் ஜோசியம் சொல்லுவாரு. அவர்கிட்ட போய் ஜாதக பொருத்தம் பார்ப்பாங்க. மணி மைண்டட் எல்லாம் கிடையாது அவரு. அவர் பார்த்து ஒரு கல்யாணம் சேரலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஒரு வாரத்துல என்னமோ அந்த மாப்பிள்ளை செத்து போயிட்டு. அப்படி இவங்களுக்கு வந்து வருத்தமான வருத்தம் ஃபேமிலிக்கு. அப்புறம் வேறொருத்தர் மூலமா பேரு இதெல்லாம் மாத்தி அதே 2 ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தாங்களாம். கொடுத்தாலும் பார்த்தாரா, நீங்க நாளைக்கு வாங்கலேன் அப்படின்னாராம். ஏன் சாமி இப்ப சொல்ல முடியாதா? இல்ல நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு. திருப்பி நாளைக்கு வந்தாரா. நாளைக்கு வந்து போனாங்களாம். போன உடனே அவர் ஜாதகம் சொல்லாம, இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு எப்ப போயிருந்தீங்க அப்படின்னு. அப்படியா, ஏன் கேட்கறீங்க? இல்ல நீங்க ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்களேன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னாரா. அப்ப வந்து அவங்க ரிவீல் பண்ணாங்களாம், இந்த மாதிரி நடந்தது, நீங்க தான் பார்த்து சொல்லி கொடுத்தீங்க, இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு. இது வந்து விதி, ஆண்டவன் எழுதுற விதி. நான் உங்களுக்கு முதல் தடவை ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது எது எனக்கு கண்ணுக்கு படலையோ அது வந்து மறைச்சிடுச்சு. எனக்கு ஒண்ணும் பண்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் எல்லாமே ரொம்ப என்னோட பொறுத்த வரைக்கும் நான் சின்சியரா பண்றேன். ஆனா விதிங்கிறது ஒண்ணு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதுனால அது ஒண்ணுமே பண்ண முடியல என்னால. ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னாராம். அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து ஜோசியர்கள் சொல்லும் பொழுது மறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் திருப்பி என்னோட லைஃப்ல நடந்ததையே சொல்லலாம், பெரிய கதையா போயிடும். ஆனா இது பாசிபிலிட்டி இருக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. இது நீங்க நடந்த மாதிரி வைத்தீஸ்வரன் கோயில இருக்கிறத இப்ப தலைமை அந்த ஜோதி இந்த என்ன நாடி ஜோதி இடத்துக்கு தலைமையா இருக்கிறவரு ஒரு பேரை போட்டு சொன்னாங்க. வைத்தீஸ்வரன் கோயில்ல மிக சரியாக சொல்லுகிற ஒரு நபரை பார்க்க ஒருத்தர் வர்றார். சாயந்தரம் 6 மணிக்கு வர்றார். அவரை பார்த்து விட்டு அவர் என்ன சொல்றாரு, அப்படியே எல்லாம் பார்த்துட்டு, சரிங்க இறனி நேரம் ஆயிடுச்சு, இனிமேல் வந்து ஜோதிடம் பார்க்கறது சரியில்லை, நீங்க போயிட்டு நாளான்னைக்கு வந்துருங்க அப்படிங்கிறாப்லையா. ஐயா எனக்கு டென்ஷனா இருக்குது, மனசு சரியில்லை, ஒன்னும் பண்ண முடியல, சூசைடு போற நிலவரத்துக்கு நான் போயிட்டேன்னு சொல்லிட்டாப்ல. நீங்க போயிட்டு நாளான்னைக்கு வாங்க, நான் கிளீனா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அமுச்சு விடுறாரு. அவர் ஏஞ்சி போயிட்டார். பொண்டாட்டி வந்து புருஷன்ட்ட, ஏங்க 8 மணி வரைக்கும் நைட்டு மத்தவங்களுக்கு தான் பாக்குறீங்க, இவருக்கு ஏங்க நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு. கம்முன்னு இருமா, அந்த ஆளுக்கு இன்னைக்கு நைட்டோட ஆயுஸ் முடியுது, ஒரு பாம்பு கடிச்சு மரணம்னு இருக்குது அவர் ஜாதகத்துல, அதனாலதான் நாளான்னைக்கு வர சொல்லிட்டேன், அது ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா ஒரே ஒரு பரிகாரம் பண்ணுனா அதுல இருந்து தப்பிக்கலாம்ட்டாராம். சரி பாக்கலாங்க, நீங்க சொல்ற மாதிரி நடக்குதான்னு. இவன் போயிட்டு நாளான்னைக்கு காலையில நேரத்துல வானோன்னா அந்த அம்மா கோலம் போடவும் வந்தோன்னா, ஐயோ வந்துட்டாரு ஓடி போய் புருஷனை போய் எழுப்பிவிட்டு, ஏங்க வேணும் செத்து போயிடுவானீங்க, அதனால உயிரோட வந்துட்டு இருக்கிறாருங்கன்னோன்னே அந்த ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு நடந்ததை சொல்லியான்னாப்புல. ஒன்றும் நடக்கலைங்க, நீங்க நாளான்னைக்கு வர சொன்னீங்க, வந்துட்டேன். இங்கிருந்து போனையே இரவு 8 மணிக்கு மேல உனக்கு ஒரு நல்ல பாம்பு தீட்டி மரணம் இருக்குது, உன் ஜாதகத்துல இருக்குது, எப்படி தப்பிச்சா அப்படியே நடந்து சொல்லணும். நீங்க சொன்னது கரெக்ட், நடந்தது கரெக்ட். நான் போய் எங்க ஊர் பஸ் ஸ்டாப்ல இறங்கினேன்.
இந்த கருங்கல் பலகை போட்ட சிவன் கோயில் ஒண்ணு இருந்தது, பாழடைஞ்ச கோயில். அதுல போய் ஒண்டிக்கிட்டேன். இடி இடிச்சோன நான் வெடுக்குன்னு தள்ளுனோனே, அந்த பாறைக்கு அடியில ஒரு கருநாக இருந்தது உண்மை. நான் வெடுக்குன்னு என்ன பண்ணேன், தள்ளிக்கிட்டேன். ஆனா அதுக்கு முன்னால, அந்த இடி இடிக்கிறதுக்கு முன்னால, இந்த கோயில பார்த்து நம்ம ஊர் கோயில ரூ. 1 கூட இது சிதலமடைஞ்ச கோயிலு சரியில்லையான்னு சொல்லி, என் மனதார அந்த கோயிலுக்கு ஒரு பெரிய கும்பாபிஷேகம் பண்ணி, அர்ச்சனை பண்ணி, புது கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுட்டேன். அப்படின்னு நெனச்சோனே, அந்த கல்லு இடி இடிச்சோனே, அந்த பாம்பு அந்த கருங்கல்லு மேல விழுந்து செத்து போச்சுங்க. இது நடந்ததுனோனே, பொண்டாட்டி கூப்பிட்டு "பாத்தியா, நடந்து பாத்தியா? இவன் போய் ஒரு சிவன் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணினால், இந்த மரணத்திலிருந்து தப்பிக்கல. இவன் எப்ப போய் சிவன் கோயிலுக்கு இன்னும் 3 மணி நேரத்துல இவன் பாம்பு தீண்டி சாவப்போறே, எப்படி பண்ண முடியும்னு தான் போயிட்டு வான்னேன்." இது வந்து அவரு தான் இப்ப நாடி ஜோதிடருக்கு தலைவருங்களாம், வைத்தீஸ்வரன் கோயில்ல. அவர வந்து அங்கேயே சொல்றாங்க. தட் இஸ் உண்மையா பொய்யோ? ஆனால் சில விதமான கருத்துக்கள நிரூபணம் பண்றாங்க. நம்ம சாதகம் மருந்து எடுத்துக்கலாம், பாதகம் மருந்தா கழட்டிட்டு போ வேண்டியதுதான். ஆனா எப்பேற்பட்ட ஜாதகம் ஜோதிடர்களும் பார்த்தாலும், மனம் அது செம்மையானால், அதுதான் மெயின். என்னங்க எல்லாம் மௌன விரதம் இருக்கிறீங்க? ஆமாங்க ஐயா, நீங்க சொல்வதை ஆமோதித்துக் கொண்டிருக்கிறோம். சூப்பருங்க மாணிகாசன் ஐயா, கரெக்டுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஐயா ஜெயபாலையா ஏதோ பேச வந்தாரு. சொல்லுங்க. அவரு வம்புழுப்பாரு. ஐயா 2 பக்கமும் பேசுறீங்களே, இப்ப வம்புல நோன்னு பேசுறேன். ரைட். கோள்களின் சஞ்சாரம், வருகிற அலை வீச்சு கணிச்சிருக்கிறாங்க. இப்ப 7ஆம் இடம், 4ஆம் இடம், 3ஆம் இடம், பொருள் சேரும், நோய் வரும், அடிபடுவீர்கள். இது வந்து ஜெனரல்ல வந்து கணிப்பு தான். ஆமாம். இந்த கணிப்புல உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த நேரம் வரும்பொழுது என்ன நடக்கும்? புத்தி மாறாட்டம். கோள்கள் என்ன பண்ணுதுன்னா, நீங்க எப்ப கருத்தரித்தீர்களோ அப்பதான் உங்களோட பிறந்த நாள் ஸ்டார்ட் ஆகுது. அது யாராலையும் கணிக்க முடியாது. அந்த வினாடி கணக்கு யாருக்குமே தெரியாது. சோ பிறந்த நாள் என்பது முதல்ல அதுல வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு கணக்கு. சென்ற 10 தினம் கழித்து அப்படின்னு சொல்லிதான் எடுப்பாங்க. ஜாதகத்துல எடுத்தீங்கன்னாவே இதுல இருந்து ஆட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆணா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட நாள், பெண்ணா இருந்தா ஒரு குறிப்பிட்ட நாள் ஆட் பண்ணுவாங்க. அது முதல்ல ஜாதகத்துல வர்ற பிழை. 2வது கணிப்பு என்னன்னா, கோள்களின் சஞ்சாரம் நீ பிறந்த நேரத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு பேசிக் யூனிட் ரசாயனத்தை வச்சிரும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு, உள்ளுக்கு இருக்கிற நாளமில்லா சுரப்பிலர் ஒவ்வொரு ரசாயனத்தையும் மெலட்டோனின், செரட்டோனின், என்டார்பின் எல்லாமே அளவு வந்து அவங்களுக்கு இது பேஸ். நம்ம எல்லாரும் கணிக்கிற மாதிரி இந்த மெலட்டோனின் ஒரு நாளைக்கு 5 ml வரணும் அதெல்லாம் கிடையாது. அவருக்கு 2 ml இருந்தாவே அவருக்கு ஓகே. ஆனா என்ன ஆகுது, அவர் தூக்கத்துல கேட்டாருன்னா மெலட்டோனின் போறது வேற. அப்ப அதுக்குண்டானது வேற வேலை செஞ்சாகும். உள்ள ரசாயனத்துக்கு என்ன பண்றாங்க, இந்த வேலை என்ன பண்ணுது, மேல இருந்து கொள்கைகளின் சஞ்சாரம் அதனுடைய தன்மைக்கு தக்கவாறு உச்சம் நீச்சம். நீங்க பிறந்த நேரத்துக்கு கருவுத்தரித்த நேரத்திலிருந்து இப்பொழுது இருக்க கிரக பலன், அந்த கோள் இப்போ தூரமா இருந்தா அது நீச்சம். ரொம்ப நீங்க நெருங்கினதை விட பக்கமா நீங்க எதிர்பார்த்த விட அதிக நெருக்கமா வந்ததுன்னா அது உச்சம். அப்ப அது அந்த ரசாயனத்தை உடலுக்குள் மாற்றம் செய்யும். இந்த ரசாயன ஏற்ற இறக்கத்திற்கு தக்கவாறு உங்களுடைய அறிவின் புத்தி அதுல எது எது வச்சிருக்கீங்களோ அதை எடுக்கும். அந்த புத்திங்கிறது அதுதான் எடுக்கும். எல்லா பதிவும் இருக்கு. எந்த புத்தி எடுக்கிறதுங்கிற முடிவை கோள்களும் சேர்ந்து செய்யுது. நீங்க உண்ட உணவு, மற்றதெல்லாம் சந்தர்ப்பம், சூழ்நிலை, அப்படி இது எல்லாம் சேர்ந்து அது வந்து ஒரு கணக்கு. அந்த கணக்கீட்டுக்குள்ள இவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா நீ இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு உனக்கு மரண கண்டம் இருக்குன்னு சொல்லாமலே செத்துருன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படி உண்மையா இருந்தால் இத்தனாம் தேதி இவர் செத்துருவாரு. மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் கணிச்சு பாக்குறாங்க, யாரும் ஒருத்தர் சொல்ல முடியலையே. எல்லாருடைய ஜாதகம் கையில இருக்குது, ஏன் சொல்ல முடியல? அப்ப அது நம்ம கையில இல்லை. இது சந்தர்ப்பம் வருது, அவ்வளவுதான். கண்டம் வருது, இந்த இடத்துல ஒரு கண்டம் இருக்கு. செத்துருவாரா தெரியாது, கண்டம், அவ்வளவுதான். அது மாதிரி கணிக்கிறாங்களே ஒழிய 100% மாத்தினதால அந்த பித்தலாட்டக்கார ஜோசிக்காரங்க தான். அதனால கணிப்பை வந்து நீங்க வேணா பார்க்கலாம். சாதகமா இருக்கா, சரி, பாதகமா இருந்துருச்சு, பரிகாரம் என்ன? பஞ்சபூத நவகிரகத்தை வந்தான் இது அவங்க வச்சிருக்காங்க. திருநள்ளாறா, அதுல இருக்கிற நான் போய் கேட்ட பொழுது திருநள்ளாறுல என்ன பண்ணணும்,
கோயில்ல இருக்கனால இந்த ஏரியாவுக்குள்ள, திருநள்ளாறு ஏரியாவுக்குள்ள ஒரு 48 மணி நேரம் யாருக்கெல்லாம் தோஷம் இருக்கோ 48 மணி நேரம் தங்கணும். கோயிலுக்குள்ள அவங்க சொல்லல. அப்ப அந்த ஏரியாவுல காந்தப்புலம் ஒத்ததாக இருக்குது. இது கணிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் திருநள்ளாறுக்கு இப்படி இருக்கா, ராகு கேதுக்கு இந்த இடத்துல இருக்கா, அந்த இடத்துல காந்தப்புலம் ஈஸியா ரிசப்டிவிட்டி, எப்படி நம்ம ஒவ்வொரு உடல்ல எல்லா பகுதியும் வரும்னு சொல்ல முடியாதோ அந்த அலைநீளத்தை ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி பூமிக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அதை கண்டுகிட்டவங்க இந்த இடத்துக்கு வந்தா இந்த தோஷம் நீங்க இருந்து சொல்றதுக்குள்ள விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, அவ்வளவுதான். அதுல சாமிக்கு அபிஷேகமோ மத்ததோ செய்யறதுல ஒண்ணுமே இல்லை. அந்த காந்த புலத்துல அவங்க இருக்கணும், மனம் அமைதியா இருக்கும், ஒண்ணு கொடுத்தாலும் வாங்கிக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும். இதை பக்தி மார்க்கம் பண்ணுது. நீங்க இந்த இடத்துல பண்ணா உங்களுக்கு சரியாகும், அந்த இடத்துக்கு போங்க அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம சரியாயிடுங்கிற நல்ல உணர்வோடு இருந்தாங்கன்னா ரிசப்டிவ் நல்லா இருக்கும். இங்க நமக்கு சரியாகுமா ஆகாதா தெரியலையே அப்படின்னா அது ரிசப்டிவிட்டி இல்லாத போகும். அப்ப உள்ளுக்குள்ள ரசாயன மாற்றம் நிகழாது. இதை எதிர்பார்த்தவங்க செஞ்சிருக்காங்க இல்லையா, எல்லாம் இத்தனாம் தேதி உங்களுக்கு இத்தனை மணிக்கு இது நடந்துரும், சாத்தியமே இல்லை, யாருக்குமே சாத்தியம் கிடையாது. நீ எவ்வளவு 100% எவ்வளவு பெரிய சோச்சிக்காரனா இருந்தாலும் சொல்ல முடியாது. அதனால அது ஓரளவுக்கு சாதகம் பாதகம். உங்களுக்கு இந்த இடத்துல கண்டம் வருது, உங்களுக்கு இந்த அறிவாட்சி தரம் மேல போகுது, இந்த இடத்துல மோசமான புத்தியை கொடுக்கும், இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படலாம் தான் ஒளி ஏற்படும் அல்ல. அது ஜோசியத்தை ஜாதகத்தை அந்த அளவுக்கு நீங்க எடுத்துட்டா போதும். ஒவ்வொன்றுக்கும் தூக்கிட்டு போய் இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இந்த ராகு நேரம் வந்துச்சா கெட்ட நேரம் வந்துச்சா, இவ்வளவு போறவங்க எந்த நாளும் வேலையை ஏற முடியாது. துணிஞ்சு நின்னவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தைன்னாங்க. அப்ப அந்த துணிவுங்கிறது என்னன்னா எல்லாம் சரியாத்தான் நடத்தும், கடவுளே நீ சரியாத்தான் நடத்துவ, இதுல நான் என்ன குறுக்க சொல்றதுக்குன்னு போறவனுக்கு வரும். இது ஜோசியம் ஜாதகத்துக்கு. நாடி சோதிடத்துக்கு நான் போய் டெஸ்ட் பண்ணேன். திருவண்ணாமலையில எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க இப்படி வருது அப்படி வருதுன்னாங்க. கைவிரல் கட்ட வேறைகள் எடுத்துக்கிட்டோம். இந்த 5 பேர் நாங்க போனது 5 பேர் போனோம். 4 பேர்த்துக்கு பாக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டு 4 பேர் மட்டும் கட்ட விரல வாங்கிட்டு முதல்ல ஒருத்தர் பார்த்துட்டாரு. பார்த்தவர் கூப்பிட்டு போறாரு, அவருக்கும் தெரியாது எந்த கட்ட விரல் ரேகை கொடுத்தேன்னு எனக்கு தான் தெரியும். அப்ப ஒவ்வொன்னா சொல்ல ஒரு ஏடு எடுத்து படிக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட ஏடு வர்றதுக்கு ஒரு 10, 15 ஏடு 20 ஏடு கூட படிக்கிறாங்க. குறிப்பிட்ட ஏட்டுல கரெக்டா வருது. ஆனா வேறு வார்த்தை இருக்கு. அதுல என்னது வந்த பொழுது என் பேரை சொன்னாங்க, வெற்றியும் அமுதமும் சேர்ந்த பேராக இருக்கும், மனைவியின் பெயர் ராஜ அரசு ஓசை சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றும் இப்படி அம்மா பேரு அம்மை சேர்த்து வரும். அப்படி கிட்ட பேர் சொல்லி எனக்கு நீங்க சொல்றது விலங்குகளை கரெக்டா சொல்லுங்க எப்படி வரும்னா, அப்ப பால் அமுதம் அப்படின்னா பால் வரும், வெற்றின்னா ஜெயம் பால் வரும் அப்படின்னு அவங்க சொன்னான். அப்ப அப்படியே குறிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் நான். ஒரு ஏட்டுல ஜெயபால், ஒய்ஃப் பேர் ராஜாமணி, அம்மா பேர் அம்மாக்கண்ணு, ராமலிங்கம், இதெல்லாம் ஒரு ஏட்டுல கரெக்டா வந்துருச்சு. அப்போ ஒரு ரெடி ரெக்கனார அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த நேரத்துல பிறக்கிறவனுக்கு அல்லது இவன் இந்த நேரத்துல சேருவான், எப்படி காம்பஸ் கருவியில இத்தனாவது டிகிரியில இத்தனாவது பாகையில வெட்டி கொள்ளும், இப்ப எப்படி சேட்டலைட் அனுப்பி இத்தனாவது கிரகத்துல வரும்னு சொன்ன மாதிரி ஒரு ரெடி ரெக்கனாரை தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல நாடி ஜோதிடத்துல இருக்கு. நாடி ஜோதிடம் பொய்ன்னு சொல்ல, ஒரு ஓலையில நான் யார்கிட்டையும் சொல்லாத 5 ரேகை எனக்கு மட்டும் தான் தெரியும், 5 நானே வாங்கிக்கிட்டேன். நீங்க சொல்லி கொடுத்து கூட வருவீங்க, இது யாருது படிங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப எடுத்த பொழுது எனது மத்தவங்களும் ஓரளவுக்கு சரியா வந்தது, ஒருத்தருக்கு ஓலை இல்லைன்ட்டாங்க. அப்ப 4ல 3 கரெக்டாவே வந்தது. ஆனா என்னன்னா அவங்க பேரு அப்பா பேரு இது, மீதி எல்லாமே அவங்க சொல்றாங்களுடைய இதுக்கு கணிக்கிறதுக்கு தீட்சை ஆகினை தீட்சையை ஒரு மாதிரியும் துரிய தீட்சையும் அதுல உள்ளுக்கு சொல்றான். இதுக்கு பரிகார பலன் என்பது ஆக்னை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வருது, அதுவே உங்களுக்கு பலனடிக்கக்கூடியதாக இருக்கும்னு முடிக்கிறான். அப்படின்னா என்ன தெரியாது, அது எங்களுக்கு இருக்குது நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டான். இது நாடி ஜோதிடத்துல ஒரு டெஸ்ட் அண்ட் ட்ரையர்ல. மீதி எல்லாமே இந்த எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறோம்னா ஜோசிகாரனு கிடையாது. இது என்னுடைய கணக்கு. கிரக பலன் இருக்குது. கிரக பலன் என்ன பண்ணுதா மேக்னெட்டிக் ஃபீல்டா போய் உள்ளுக்குள்ள இருக்கிற ரசாயனத்தை ஒரு ரசாயனம் ஒரு புள்ளி மாறுச்சுனாலும் உடலுக்குள்ள மாற்றத்தை கொடுக்கும், அறிவுல மாற்றத்தை கொடுக்கும். அப்ப அது மட்டுமே கணக்கானா இல்ல, நீங்க உணவு பாய்சன் சாப்பிட்டீங்கன்னா செத்துருவீங்க.
அது அந்த பாய்சனுக்கோட விதி. அது என்ன இருக்குதோ அது வந்து மாற்றக்கூடிய தன்மை இருக்கு. அப்போ ஒரு விதி நீங்க என்னமோ எல்லாமே எழுதி வச்சதாகவும் அதன் பிரகாரம் நடக்குங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. காசு அண்ட் எஃபர்ட்ஸ் தான், செயலுக்கு விளைவு. நீங்க என்னதான் 100 ஜோசிக்காரன் சொன்னாலும் இதை மன்னர்கள் படையெடுத்து கணக்கிலே சொல்லி வச்சிருக்கிறாங்க. போருக்கு போகணும் பாருன்னு சொல்லிருக்காங்க. இந்த நேரம் சரியில்லைன்னு ஜோசிக்காரன் சொல்றான். அவனை ஜாதகத்தோட வர சொல்லுன்னு மந்திரி கூப்பிட்டு உனக்கு ஆயுள் எப்பன்னு பாருனாங்க. எனக்கு 87 வயசு வரைக்கும் யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிறான். மறுபடியும் பார்த்து சொல்லு, நல்லா பார்த்து சொல்லு. 3 தடவை கேட்டு 3ஆவது தடவை கத்தி எடுத்து தலை வெட்டிட்டான். ராஜாவுக்கு சொல்ல இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தான் 87 வயசு வரைக்கும் ஆயுள் முடியாதுன்னு, செத்துட்டான், இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு. ராஜாவால ஒண்ணு சொல்லு, புறப்படுங்க போருக்கு போலான்னு போய் ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்படி அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவிதினா 100% பிக்சட் கிடையாது. கிரக பலன் என்னவாக இருக்கும், சாதகமா இருக்கா பாதகமா, இது வரைக்கும் பார்க்கலாம். அதுக்குன்னு எல்லாத்தையும் இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் அவன் வேற வைக்கிறான். இப்ப எத்தனை ஜோசி நீங்க பார்த்தாலும் மணப்பெண் ஆண் பெண்ணும் ஒத்த மனமுடையவர்களாக இருந்துட்டாங்கன்னா வேற எதையும் பார்க்காத ஒரே வாரத்துல முடிக்கிறாங்க. இந்த 2 ஒத்துக்காத நீங்க 100 அமைப்பு 100 விதமா அவங்களுக்கு பொருந்தி போனா கூட 2 மனம் ஒத்துக்கலைன்னா அது ஜோடி முடிஞ்சதுதான் கதை. அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம். வாய்ப்பு எப்படி மழை பெய்யுமான வானத்தை எட்டி பார்த்தோம், கொடை எடுத்துட்டு போலாமா ரெயின்கோட் எடுத்துட்டு போலாமான்னு எப்படி நாம எச்சரிக்கையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் இல்லையா. ஒண்ணு எனக்கு இங்க வருமா அங்க வருமா அதுல வருமா இதுல வருமா, சத்தியமா வராது. அதே சமயத்துல ஒரே வினாடி பொழுதுல மைக்ரோ செகண்ட் கூட பிறலாத பிறந்த 2 பேர்த்துக்கும் அவங்களுடைய கர்மயத்துல என்னென்ன பதிவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. 8ல ராகு உட்காந்தா ஒருத்தனுக்கு சொர்க்கம் கூட கிடைக்கும், அல்லது அதீத பணம் கூட கிடைக்கும். ஆனா ஒரே மாதிரி இந்த மாதிரி 8ல ராகு உட்காந்தா இது வந்துடும் அது வந்துடும், சாத்தியமே இல்லை. அவனுடைய கருவமைப்பு இருக்குது யாருக்குமே தெரியாது. கிரக பலன் சொல்லாமலேயே கருவமைப்பு பத்தி யாருக்கும் தெரியாது. ஏன்னா நீங்க துல்லியமா பாக்குறத விட இந்த நமக்கு பரிகாரம் என்பது சிம்பிளா இருக்கு. பஞ்சபூத நவகிரகத்தை பண்ணிட்டு கோஹெட் ஓடிடலாம். அத வரணுமா, இது எடுத்துட்டு வரேன். நன்றி, வாழ்க. ஐயா ஐயா வாழ்க வளமுங்க ஐயா. ஐயா வாழ்க நன்றி. கொஞ்சம் இதோட கலந்து பேசுறத ஒட்டி நான் அந்த அஸ்ட்ராலஜி படிச்சதை வச்சு சில கருத்துக்களை ஷேர் பண்ணிருக்கேன். சொல்லுங்க. ஜோதிடன்றது பொறுத்த வரையில நான் கோவிட் டைம்ல படிச்சேன். ஒரு தடவை ஆல் பாஸ்ன்னு போட்டாங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஆகி போச்சு. அது ஏதோ பாஸ் பண்ற அளவுக்கு வழிவகை கிடைச்சிருச்சு, அவ்வளவுதாங்க ஐயா. நான் இது ப்ரொஃபஷனலா போகல. ஆக்சுவலா டைம் பாசிங்காக நான் இந்த ஃபீல்டுக்கு போனேன், இந்த சப்ஜெக்டுக்கு போனேன் நான். அதுல கிடைச்சது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதனுடைய பாதத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு நிறம், அதனோடு தொடர்புடைய மிருகங்கள், அதனோடு தொடர்புடைய கோள்கள், சுப கோள்கள், அசுப கோள்கள், இப்படி எல்லாம் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க ஐயா. அதே மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கும் அமையக்கூடிய இடத்துல எந்த ராசியில அமையுதோ அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி இந்த கோள்களுடைய குணாதிசயங்கள் மாறுகிறதுன்னு ஒரு கணக்கு போடுறாங்க. அடுத்தது ப்ரிடிக்ஷனுக்கு வரும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒவ்வொரு ராசிக்கும் பொறுத்தவரையில 30 டிகிரி இருக்குதுனாக்க அதுல ரொம்ப நுணுக்கமா போய் 11 சமபாகமா பிரிச்சு அதுக்கு ஒரு அட்டவணை தயார் பண்றாங்க. சோடாச வர்க்கம்னு அஷ்ட வர்க்கம்னு போட்டு ஏக தசாம்சம் 11 பங்கா போடுறதுக்கு ஏக தசாம்சம்னு போட்டு அதுல இருந்து சில ப்ரிடிக்ஷனுக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்றாங்க அவங்க. இப்படிதான் இது பண்றாங்க. இப்ப ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜிஸ்ட் எல்லாம் பொறுத்த வரையில எல்லாமே நெட்ல பாத்துக்கிறாங்க ஐயா. நான் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நாங்க இதை வச்சுக்கிட்டு தான் மேனுவலா தான் நாங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நாங்க பாஸ் பண்ணோம். இவங்க இப்படி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, கடைசியில ஒவ்வொரு சில அஸ்ட்ராலஜிஸ்ட் ஒரு கணக்கு சொல்றாரு. நான் ஒரு 2-3 விஷயத்துக்காக நான் அஸ்ட்ராலஜிஸ்ட் ப்ரொஃபஷனல் ஆகிறவங்கிட்ட நல்லா எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இப்ப நம்மளும் ஆல்மோஸ்ட் ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கோம். நம்முடைய ஜாதகத்தை எடுத்து போய் நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்களாம். என்னுடைய பையனுடைய ஜாதகத்தை கொண்டு போனாலே எனக்கு சம்பந்தப்பட்ட ப்ரிடிக்ஷன் கொடுக்குற அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்குதுன்றாங்க.
அதே மாதிரி வந்து இப்ப என் பையனுக்கு குழந்தை இருக்கு. அப்ப என் பையனுடைய அஸ்ட்ராலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பையனுடைய குழந்தை பெயர்ல இருக்கும் இன்னைக்கு தேதியில இருக்கக்கூடிய கணக்கு வச்சு பார்த்தோம்னா பண்ணலான்றாங்க. இதுல ஒரு சில அஸ்ட்ராலஜிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ஒரு தேவையில்லாத ஒரு உண்மையோ பொய்யோ அது நம்மளுக்கு தெரியல அவங்க சொல்ற கணக்கு. சில பேரு வந்து டிப்ரெஷன் ஆக்கிடுறாங்க ஐயா. நல்ல வெல் எக்ஸ்பர்ட் அஸ்ட்ராலஜிஸ்ட் கூட. என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் என்னை விட ஒரு 3 வயசு சின்னவன். அவனுக்கு வந்து 3 பிள்ளைங்க. பெரிய பிள்ளைக்கு 35 வயசு, சின்ன பிள்ளைக்கு 33, அதுக்கு அடுத்தது 31. 3 பேருமே கல்யாணம் ஆகலைங்க ஐயா. 35 வயசு பையனுக்கு கல்யாணத்துக்கு பண்றதுக்காக ஜாதக குறிப்பெல்லாம் போட்டு கேட்கும்போது அவன் ஏற்கனவே கொஞ்சம் ஃபேமிலி ஓரிஸ்ல கொஞ்சம் பிசினஸ்ல அது இதுன்னு போயிட்டு ரொம்ப கொஞ்சம் லாஸ் ஆயிட்டு ரொம்ப மென்டலி ஒரிடு ஒரு பக்கம். பையனுக்கு கல்யாணத்துக்குன்னு ஒரு எடுக்கும் போது அந்த அஸ்ட்ராலஜிஸ்ட் சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க, நீ உன் பெரிய பையனுடைய கல்யாணத்தை மட்டும் நீ நடத்துவ, சின்ன பையன் 2வது பையனுக்கு பொறுத்த வரையில உனக்கு சொந்தத்திலேயே உன்னுடைய ஜாதியில முடியாது, அது வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜா தான் போவோம். 3வது பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது நீ ஆளே இருக்க மாட்ட அப்படின்ட்டான். ஏற்கனவே இருந்த 1-2 சூழ்நிலைக்கு 2வது பையனுக்கு கல்யாணத்தையும் பண்ணி முடிச்சுட்டான். அது லவ் மேரேஜா இருந்தது. மறுநாள் அவன் சூசைட் கமிட்டடுங்கய்யா. அப்ப இது யார சொல்றது இதுல பொறுத்த வரையில அவன் ஏற்கனவே கொஞ்சம் மென்டலி காட் ஓடிடுங்க ஐயா. ரைட். இந்த மாதிரி ஒரு சில ப்ரொஃபஷனல்ஸ் பொறுத்த வரையில சொல்றது கரெக்ட்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சிலதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல கொஞ்சம் நாசுக்கா சொல்லி விட்டு போயிடலாம். இப்படி எனக்கு தெரிஞ்சு நடந்த சமாச்சாரம். இது ஒரு 2016. அதாங்க இதுல வந்து சாதக பாதகம் இருக்கலாம். சில கண்டம்ங்கிறது இவருக்கு என்ன ஆயுள் எவ்வளவு தரும், அது கணிப்பு வந்து சொல்லலாம். அதே கணிப்பு 100 பேத்துக்கு சரி வராது. அதனால ஒவ்வொருத்தருடைய ப்ரெடிக்ஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஆராய்ச்சிக்கு தேவையில்லை. அவங்கவுங்க மனசு டிசைட் பண்ணிட்டீங்க அதை பொறுத்த வரையில. அதாங்க அது ஒரு பாதி கருமையை இருக்காது. அது வெளி யாராலையும் பார்க்க முடியாது. நான் ஒரே ஒரு தகவல் மட்டும் கேக்குறேங்க ஐயா. இப்ப ராமாயணத்துல ராமனுக்கும் ராவணனுக்கும் சண்டை நடந்தது. அதுக்கு காரணம் யாருங்க ஐயா? ராமனுக்கும் ராவணனுக்கும் சண்டை நடந்தது. சீதைய பேசா வச்சுதான் நடக்குது. சீதையால மட்டும்தானா? இல்ல, சீதை தான் பேசுது. சீதையால சீதை கரெக்ட். ஆனா வந்து அதுக்கு முதல் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா சூர்பனகைங்கய்யா, ராவணனுடைய தங்கச்சி. ராவனுடைய தங்கச்சி அவங்க வந்து அரக்கர் குல வம்சம். அது வந்து ராவணன்ற வந்து அரக்கர் குல வம்சம். இருந்தாலும் சிவனுடைய அருளை பூரணமாக பெற்றவன், ஆசியை பெற்றவன், நல்லவனா தான் வாழ்ந்தான். மண்டோதரி என்ற வாழ்க்கை துணையோடு நல்லவனா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா மாற்றா அந்த அரக்கர் குல வம்சத்துடைய ஒரு அடிமனசுல இருக்கக்கூடிய குணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மாற்றான் பால் மீது மோகம் கொள்ள. அதாவது இன்னொரு இவன் நல்லதா ஒழுங்கா இருந்தான் ராவணன். சூர்பனகை என்ன பண்ணா, ராமன் பேர்ல ஆசைப்பட்டா. அதுக்காக வந்துட்டு அடைய முடியாத பட்சத்துல மூக்காடு பட்டு ராவணங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். உன்னை கட்டி வச்சுங்கிறிய மண்டோதரி என்றவளை விட உனக்கு சிறந்த மனைவி யாருன்னு கேட்டா சீதை தான். அதனால நீ அவளை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு தூபத்தை போட்டான். நல்லவனாதான் வாழ்ந்துகிட்டு இருந்தான் ராவணா. அது வரைக்கும் சூப்பனுடைய போதனை அவனுடைய அடிமனசுல இருந்த அந்த பதிவு, அரக்கர் கூட பதிவு மேல் நோங்கிச்சுங்க ஐயா. இதுக்கு காரணம் அடிப்படையா அந்த வந்து கோள்களுடைய தாக்கம். அப்போ புத்தி மாறும். அது ஓகே தான். அதுதாங்க அடிமனசுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே கரெக்டுங்க. அது அந்த வார்த்தை தான். அடிமனசுல இருக்கக்கூடியது நல்லது கெட்டது எது இருந்தாலும் அந்த கோள்களுடைய சஞ்சார நிலை அது ஊக்குவிக்கும். அதுதான் அந்த கிரியா ஊக்கின்னு சொல்லுவாங்க. கோள்கள் எந்தவித மாற்றமும் அடையாமல் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை மாற்றமடைய செய்து அதுக்குன்ற மாதிரி சூழ்நிலை ஆகுதுங்கய்யா. சரி, சூர்பனக சொல்லிட்டேன். சீதை ஏன் காரணம் ஆயிடுச்சு? அதுக்கு காரணம் சீதையும் ஒரு காரணங்க ஐயா.
காட்டுக்குள்ள போயிட்டு வசிச்சுட்டு ராமனும் சீதையும் லட்சுமணனும் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பொன்மான மாயமான பார்த்துட்டு அது ஓணும்னு ஆசைப்பட்டா. ராமன் எவ்வளவு தூரம் எடுத்து சொல்றான், இல்ல அது வந்து மாயமானு, உண்மையான மான் கிடையாதுன்றான். கேட்கல. ரைட்டு. அதுக்கப்புறம் புடிச்சுட்டு வந்து குடுன்னு கேட்டா அவன் ராமன் போனான். லட்சுமணனை பாதுகாப்பு நிக்க வச்சுட்டு, அந்த பாதுகாப்பு நிக்க வச்சுட்ட பிற்பாடு ராவணன் வந்து ஒரு தடவை ராமனுடைய அசரீரி வாக்கு மாதிரி கேக்குது. கடைசி நேரத்துல அந்த பொய்மான சாகும் போது ராமன் குரல்ல சத்தம் போட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு ராமனுக்கு தான் ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு சீதை போய் அவனை போய் பாருன்றான். ஆனா வந்து ராவணன் இல்ல, அது இல்ல, அண்ணனுக்கு எதுவுமே நடந்துக்காது, ரொம்ப கான்பிடென்டா சொல்றான். சரி, இருந்தாலும் வேற வழி இல்ல, சீதா திட்டால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டு போறான். சீதை கோடு தாண்டினான். கோடு போட்டு நிக்க சொன்னால் நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்று இருந்தால் ராமன் கதை இல்லையேன்னு ஒரு சினிமா பாடல் 2 லைன் வருங்க ஐயா அந்த காலத்துல. அப்ப 2 தப்பு சூர்பனங்குடைய ஃபர்ஸ்ட் தப்பு. 2வது பொறுத்த வரையில நம்மளுக்கு சீதை வந்து ராமன் சொன்னதையும் கேட்கல, ராவணன் சொன்னதையும் கேட்கல, போட்ட கோடையே தாண்டது தப்பா போச்சு. அதுதாங்க ஐயா. அப்ப டோட்டலா நம்ம ஐயா கேட்கல, வாய்ஸ் வரல. போனதா வந்துரு. ஐயா இதுல அவர் சொன்னதுல அவர் வந்து அதுதாங்க ஐயா 43ல பிரம்மஞான பயிற்சி போயிருந்தது சுவாமிஜி சொன்ன வார்த்தைங்க ஐயா. அதை 6 குணங்கள்ன்றதுதான் மெயினா நம்மளுக்கு இந்த கோள்களுடைய தாக்கம் அதிகமா வரும். அதுக்கு இந்த பஞ்சபூத நவகிரக ரெமெடி அப்படின்ற மாதிரி 2003ல சுவாமி கிட்ட பிரம்மஞான பயிற்சி கலந்தும் போது சொன்ன கருத்துங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன். ஐயா நீங்க குலத்தின் பிறந்த குலத்தின் வழியாக அந்த குணம் வந்தது அப்படின்னு ராவணனுக்கு சொன்னாக்கா, அது வந்து அவன் பிறந்த குலத்தை வந்து நீங்க ராட்சசங்க, அதாவது அசுரர்கள் வேற ராட்சசர்கள் வேற. அசுரர்கள் வந்து சுரான்னு சொல்லிட்டு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரே தந்தை. அதுல இந்த அசுரர்களுடைய பிரகலாதன் வந்து அசுரன், விபீஷணன் அசுரன். அசுரன்கிறது தனி குலம். அவங்க வந்து ராட்சசர்களாகவும் இருக்கலாம், அசுரர்களாகவும் இருக்கலாம். நாம கூட என்ன பிறப்பா இருந்தா கூட நம்முடைய குணத்தை பொறுத்து ராட்சசனா இருக்கலாம். அதனால ராட்சசன்கிறது குணத்தை சார்ந்த பெயர். இதுல வந்து அந்த வித்தியாசம் இருக்குங்க. அப்புறம் இன்னொன்னு பார்த்தாக்கா, அந்த ராட்சசன குணம் வந்து அவரோட கருமைய பதிவு அதுல இருந்து வெளிப்பட்டதா இருக்கணும். விவரம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ராவணன் வந்து பிராமணன் தான் சொல்லுவாங்க. அந்தணன், வேதம் போதனை அந்தணன். இத சொல்லும் போது கூட ஐயா கூட வந்து குணம் மனப்பொருத்தம் ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அழகா நம்மளுக்கு இந்த குணத்தை பத்தி சொல்லும் போதுங்க ஐயா, ஒரு நம்மளுக்கு 3 குணம் சொல்லுவாங்க. இந்த ஜோதிடத்துல கூட பொறுத்தவரையில தசாவித பொருத்தங்கள்னு 10 பார்ப்பாங்க. அந்த 10ல கண பொருத்தம்னு ஒண்ணு இருக்குங்க ஐயா. தேவகணம், மனுஷ கணம், ராட்சச கணம் அப்படின்னு 3 கண பொருத்தம் பார்ப்பாங்க. 3 குணங்களா வகைப்படுத்திடுறாங்க. ஒவ்வொரு குணத்துக்கும் 27 நட்சத்திரங்கள்ல 9 நட்சத்திரத்தை கணக்கு போடுறாங்க. தேவகணத்துக்கு 9 நட்சத்திரம், மனுஷ கணத்துக்கு 9 நட்சத்திரம், ராட்சச கணத்துக்கு 9 நட்சத்திரம்னுவாங்க. இதுல பொறுத்தவரையில நம்மளுக்கு ஒரு இங்கிலீஷ் அறிஞர் ஒருத்தர் சொன்ன தகவலுங்க ஐயா. நம்ம பழைய சீஃப் மினிஸ்டர் CN அண்ணாதுரை இருந்தார் இல்லைங்களா, அவரு வந்து ஒரு ஆங்கிலேய இங்கிலீஷ் எக்ஸ்பர்ட் மீட்டிங்ல ஒண்ணு பேசும்போது ஒரு சர்ச்சை வந்துச்சு. கம்ப்ளீட்டட், பினிஷ்டு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆங்கிலேயர்கள்லாம் பொறுத்தவரையில எல்லா 2த்துக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்படின்றாங்க. கம்ப்ளீட்டட், பினிஷ்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுல சொல்லும் போது அண்ணாதுரை எழுந்து போய் சொல்றாராம், அவருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு கிடைச்ச தகவலுங்க ஐயா. அது கம்ப்ளீட்டட்னாக்கா தேவகணமா இருந்தாக்கா உத்தமம், மனுஷகணம் திருமண பொருத்தத்துல பார்க்கும் போதுங்க ஐயா, மனுஷகணம்னாக்கா உத்தமம், ராட்சச குணம்னாக்கா உத்தமம். அப்படி அமைஞ்சு போச்சுன்னா அவங்களோட அந்த கப்புள்ஸுடைய லைஃப் வந்து கம்ப்ளீட்டட். இதே வந்துட்டு இன்னொன்னு மத்தியமம்னு ஒண்ணு சொல்லுவாங்க ஐயா. மற்ற பொருத்தம் வரும்போது வந்து அதாவது தேவகணத்துக்கு மனுஷ கணமாவோ அப்படி இப்படின்னு மாறி வந்துச்சுனாக்கா மத்தியமம்னு சொல்லுவாங்க.
அது வந்து பினிஷ்டுன்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் ஆம்பளை பொண்டாட்டி சண்டை சச்சரவு தான் வாழ்வாங்க. ஆனா வந்து கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனா கடைசி காலம் வரலும் தம்பதிகளா வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு மத்தியமம்னாக்கா. இன்னொன்னு கடைசியா வந்து ராட்சச கணம் இருக்குங்க ஐயா. ஒரு தேவகணமோ மனுஷ கணமோ உள்ள ஒரு பெண்ணுக்கு ராட்சச குணம் பொருந்த ஆண் ஒரு கணவனா வந்தானாக்கா அவங்களுடைய லைஃப் வந்து கம்ப்ளீட்லி பினிஷ்டுன்னு அவர். ரெண்டு சேர்த்து சொல்லிட்டாரு. ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிட்டாரு. கம்ப்ளீட்லி பினிஷ்டு. அவ்வளவுதான் அவனுடைய லைஃப். அந்த லேடியுடைய லைஃப். அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் ஒரு தகவல் இருக்குங்க. அதெல்லாம் பொறுத்தவரையில ஜோதிடம் என்பது பொறுத்தவரையில அவங்களோட நீங்க எல்லாரும் நிறைய பேர் அதே கருத்து தான் சொல்லியிருக்கீங்களா? மாற்று கருத்து எனக்கும் கிடையாது. நம்பிக்கை. ஏன் காரணங்க ஐயா, நான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு எடுக்கும் போது நான் ஜாதக பொறுத்த எதுவுமே நான் பார்க்கல. புள்ள வீட்டுக்காரர் கேட்டாங்க, கொடுத்தா அவங்க திருப்தி ஆகுதுன்னாங்க. எல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் சுபிட்சமா இருக்காங்க. பையன் கல்யாணத்துக்கு எடுக்க போடும்போது நான் வந்து ஜாதக பொருத்தமே நான் பார்க்கல. ரிலேஷன் சைட்ல கொஞ்சம் நல்ல குடும்பம் அப்படின்னு நினைச்சு முடிச்சா ஓடிக்கிட்டு இருக்குங்க லைஃப். ஒன்னும் குறை இல்லை இப்போதைக்கு. அதான் மன பொருத்தம்னு ஒண்ணு இருந்தா இந்த 10 வித தசா பொருத்தங்கள் தேவையில்லைன்ற மாதிரி அர்த்தம் தாங்க ஐயா. நீங்களும் சொன்னீங்க கடைசியா மன பொருத்தம். அது ஜோதிடத்திலேயே அந்த வார்த்தை வந்துச்சுங்க ஐயா. ஜோதிடத்திலேயே அந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க்கை விடணுங்க ஐயா. வாழ்க்கை. ஐயா நீங்க கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதியில படிச்சீங்களா ஜோசியம்? இல்லைங்க ஐயா, நான் வந்து இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கரஸ்பாண்டன்ட்ல படிச்சேங்க ஐயா. சரி, என்ன கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதி தனி பெங்களூர்னு சொன்னதுனால கேட்டேன். இல்ல அது ஆனா அவருடைய ஒரு புக் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேங்க ஐயா. நான் ஒரு தடவை மதுரைக்கு ஏதோ போய் நான் ஒரு வேலையா ஒரு ஜோதிட வகுப்பு சம்பந்தமா அந்த அந்த கிளாஸ் நடத்துறவர் வந்து மதுரைக்கார் ஒருத்தர் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு எம்ஐ போட்டுக்கிட்டு கிளாஸ் நடத்திட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு. இப்ப வேற ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிக்கு மாறிட்டாரு அவர். அப்போ போகும்போது ஒரு 2-3 புக்கு சேலுக்கு வச்சிருந்தாங்க. அப்ப இவருடைய புக் ஒன்று நான் வாங்கிட்டு வந்தேன். கிருஷ்ணமூர்த்தின்னு தான் பேர் ஞாபகம் இருக்கு. ஓகேங்க ஐயா, அதுதான். நான் யூனிவர்சிட்டிங்க ஐயா, நான் ப்ரொஃபஷனலா எதுவும் நான் போறது இல்லை. சும்மா மேலட்டமா பார்த்துக்கிட்டு கிடைச்ச தகவல் வச்சு நம்ம சுவாமியுடைய மெத்தட்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. அவ்வளவுதாங்க ஐயா. வாழ்க்கை அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். நேரம் கருதி இப்பொழுது முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.